அஸ்ஸலாம் அலைக்கும். ஜுனை ஜுமானா டைலரிங் வகுப்புல நம்ம பார்க்க போற மெஷர்மெண்ட் உள்பாவாடை. உள்பாவாடை அளவு எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். உயரம் 31+1, சுற்றளவு அகலம் 36+1, இடுப்பு அகலம் இடுப்பு அகலம் 20+1, இடுப்பு நாடா உயரம், இடுப்பு பட்டி உயரம் கூட வச்சுக்கலாம். இடுப்பு பட்டி உயரம் 4, இடுப்பு பட்டி அகலம் 22+1. அதே மாதிரி சின்ன பிட்டு நம்ம எப்பயுமே உள்பாவாடை பிட்டுன்னு தான் சொல்லுவோம், பாட்டுன்னு கூட நம்ம சொல்லுவோம். ஆனா பாட்டி பாவாடை கெவுன்னு அதுக்கெல்லாம் ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து தப்போம். ஆனா உள்பாவாடைங்கிறது கிராஸ் பாவாடை. கிராஸ் பாவாடை பிட்டு பிட்டா எடுத்து தான் நம்ம தைக்க போறோம். இந்த பிட்டு எத்தனை பிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். 1 சின்னது, 1 பெருசு, 2 சின்னது, 1 பெருசு. அப்ப 2 பெருசு, 3 சின்னது. இந்த பக்கம் 1 இருக்கு, 3 சின்னது இருக்கு. 3 சின்னதுல ஃபர்ஸ்ட் சின்னது எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இது 3 சின்ன பிட்டு 2 பெரிய பிட்டு இருந்துச்சு அப்படின்னா 7 பாட்டு. 8 பாட்டு இருந்துச்சுன்னா 4 சின்னது 2 பிட்டு வரும். இப்போ நம்ம சின்ன பிட்ல எவ்வளவு அளவு இருக்குன்னு பாக்குறோம். 6+1/2. அப்புறம் சின்ன பிட்ல கீழ் அகலம் எவ்வளவு இருக்குங்கிறத பாக்குறோம். வெளிப்பக்கம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உள்பக்கமே நம்ம பாத்துக்கலாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அது பெரிய பிட்டு, இது தான் சின்ன பிட்டு. இந்த சின்ன பிட்ல எவ்வளவு இருக்குன்னா 10+1/2. அப்புறம் பெரிய பிட்டுல எவ்வளவு இருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம். பெரிய பிட்டு மேல் அகலம் 13+1/2. பெரிய பிட்டு கீழ் அகலம் எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். 21+1/2. இங்க பாத்துக்கோங்க, நான் எல்லா பக்கமும் உயரத்துல இருந்து சுற்றளவு அகலம், இடுப்பு அகலம், இடுப்பு பட்டி உயரம், இடுப்பு பட்டி அகலம், சின்ன பாட்டு மேல் அகலம், சின்ன பாட்டு கீழ் அகலம், பெரிய பாட்டு மேல் அகலம், பெரிய பாட்டு கீழ் அகலம், வேஸ்டேஜோட சேர்த்து நம்ம மெஷர்மெண்ட் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா துணியில நம்ம அளவெடுக்க போறோம். துணியில உயரம் 32, உயரம் 32. சின்ன பாட்டு மேல் அகலம் 6, சின்ன பாட்டு கீழ் அகலம் 10. கிராஸா தான் இந்த பாவாடை வரும். இந்த ஒண்ணுதான் நம்ம கிராஸ் இப்போதைக்கு நம்ம எடுக்கிறோம். எல்லாமே நம்ம நேர் கட்டிங் தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால கிராஸா எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப உயரமும் அகலமும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம எடுத்திருக்கோம். இப்ப 2 சின்ன பிட்டு நம்ம எடுத்தாச்சு. இனி அடுத்து நமக்கு இன்னும் ஒரு சின்ன பிட்டு வேணும். அந்த ஒரு சின்ன பிட்டு நமக்கு இந்த கிராஸ்லயே நமக்கு கிடைச்சிடும். இந்த கிராஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னும் ஒரு சின்ன பிட்டு நம்ம எடுக்கிறோம். இப்ப நம்ம கிராஸ்ல எடுத்துக்கலாம். கிராஸ்ல எடுக்கிறப்ப நமக்கு வேஸ்டேஜ் அதிகமாகாது. நேரா எடுக்கிறப்பதான் நமக்கு வேஸ்டேஜ் அதிகமாகும். நம்ம 7 பாட்டு வெட்டுறதுக்கு 2 மீட்டர் உள்பாவோட துணி வாங்கினா போதும். நம்ம 8 பாட்டு எடுக்கணும் அப்படின்னா 2 வாங்குங்க உள்பாவோட துணி. ஒவ்வொரு பாட்டுக்குமே 10 பாயிண்ட் ஜாஸ்தியா வாங்கினீங்கன்னா நமக்கு சரியா இருக்கும். இந்த மெத்தட்லயே நம்ம கெவுனுமே ஃப்ராக்குமே இதே மெத்தட்லயே நம்ம அடிச்சுக்கலாம்.
இப்போ நம்ம 3 பிட்டு நம்ம எடுத்துட்டோம். இனி அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 2 பெரிய பிட் எடுக்கிறோம். 2 பெரிய பிட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம துணி போடுறோம். பெரிய பிட்டுக்கு உயரம் எடுக்கிறோம். உயரம் எடுத்துட்டு அடுத்து பெரிய பிட்டோட மேல் அகலம் 13 கூட்டல் அரை 13 வேஸ்டேஜ் சேர்த்தி 13. பெரிய பிட்டுக்கு கீழ் அகலம் 21 பிளஸ் அரை வேஸ்டேஜியோடு சேர்த்தியோட 21. இந்த பிட்டுக்கு கீழே வேஸ்டேஜ் இருக்கிற பிட்டில் ரெட்டையா மடிச்சு நம்ம இடுப்போட பட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பாட்டி பாவாடை எடுத்தது மாதிரி தான் ரெட்டையா மடிச்சு இடுப்போட பட்டி அகலம் எவ்வளவு 23. இடுப்போட பட்டியோட உயரம் 24. ரெட்டையா மடிச்சு இதில் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.